சார் இதெல்லாம் இப்போ இவ்வளவு 5 வருஷம் ஆச்சு. திமுக எதை எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போறது, மொழியை பத்தி பேசுறது, கேந்திர வித்யாலயா வேண்டான்னு சொல்றது, நவோதயா வித்யா ஸ்கூல் வேண்டான்னு சொல்றது, இதெல்லாம் திமுகவுடைய ஒரு மடைமாற்று செயல். இது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நோக்கத்தில் திமுக செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த 4.25 வருஷத்திலும் இதுவரையும் அந்த மாதிரி எந்த செயல்களையும் திமுக அரசு செய்யல. மத்திய அரசோட மோதல் போக்குல இருந்துட்டு இருக்கு. மத்திய அரசு ஆட்சினால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு காங்கிரஸ் லீடர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஏன்னா ரேஷன் கடையில மத்திய அரசு 5 பைசா வாங்காம ஃப்ரீயா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன மத்திய அரசு மக்களுக்கு எதிராக செயல்படுதா? இன்னைக்கு சென்னையில இருந்து இன்னைக்கு வர்றோம், இன்னைக்கு வேலூருக்கு 2 மணி நேரத்துல வந்துடுறோம். 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை போடுறோம். அது மத்திய அரசு செஞ்சது. வந்தே பாரத் ரயில் 12 ரயில் தமிழகத்துக்கு வந்திருக்குது. வந்தே பாரத் ரயில் அது யார் செஞ்சது? மத்திய அரசு செஞ்சது. இப்படி இன்னைக்கு 14,000 கோடி 83 லட்சம் பணம் மத்திய அரசு இந்த 5 வருஷம் மோடி அவர்கள் வந்த பிறகு கொடுத்துருக்குறாங்க. இது கூட தெரியாம அவங்களும் சொல்றாங்க, நீங்களும் அதை கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இளைஞரணி மாநாட்டில் தமிழக முதல்வர் அமித்ஷாவை மறைமுகமாக பேச முடியாது. எப்படி என்ன சொல்லியிருக்காங்க? சங்கி படைகளை தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை மாத்தி இவங்களுக்கு சொல்ல வேண்டியதுதான். இவங்க என்ன படைகள்னு என்னங்க இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசக்கூடிய பேச்ச ஒரு நாகரிக அதாவது நாகரிக பாஜக இப்ராஹிம் சார் போற இடத்துல மாவட்ட பாஜக பெரும்பாலும் கலந்து அவர் புறக்கணிக்கிறாங்களா மாவட்ட நிர்வாகம்? மாவட்ட பாஜக வேலூர் இப்ராஹிம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவிலே அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அவரை யாரையும் ஒதுக்க முடியாது, யாரும் கலந்து கொள்ளன்னு சொல்லல முடியாது. யாரு அறிவிச்சிருக்கிறாங்க? அது என்ன அர்த்தம் இருக்கிறது அதுல? அதாவது ஒரு கடவுளை கும்பிடணும், கார்த்திகை மாசம் தீபம் ஏற்றணும், இதெல்லாம் காலங்காலமாக இருந்து வந்துட்டு இருக்கிறது. இதுல தீபம் ஏற்றணும்னு ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கு. அந்த தீர்ப்பு தவறுன்னு சொன்னா எப்படி அதுல இருக்க முடியும்? இதுக்கு போராட்டம் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அவர் போராட்டம் எதுக்கு அறிவிக்கணும்? வேங்கவே இல்லை, கண்டுபிடிக்கல, நீ கூட்டணியில் இருக்க, அதுக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கணும். இன்னும் வேற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்ல இன்னும் நிறைய கஷ்டத்துல இருக்காங்க, அதுக்கு நீங்க போராட்டம் அறிவிக்கணும். நீங்க கள்ளக்குறிச்சியில 65 பேர் செத்து போனாங்க சாராயங்குறிச்சி, அதுக்கு நீங்க போராட்டம் அறிவிக்கணும். கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க, அதுக்கு நீங்க போராட்டம் அறிவிக்கணும். இதை விட்டு போட்டு நீங்க இதுக்கு போராட்டம் அறிவிக்கணும்னா என்ன அர்த்தம் இருக்குங்கிறது தெரியல. உண்மைதான். என்னன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ட்ரோல்ல இன்னைக்கு காவல்துறை இல்ல, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போயிடுச்சு. மதிப்புக்குரிய எங்களது நான் பெரிதும் மதிக்கின்ற நமது அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அவுட் ஆஃப், அதுலயும் காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடுச்சு. சார் அதே மாதிரி சோளிங்கர்ல ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டுங்க சார், திருத்தணியில உண்டி வச்சு தனியா வசூல் பண்றாங்க இந்து அறநிலையத்துறை. அது முறையா பண்றது இல்ல, சீல் வச்சு பண்றது இல்லன்னு சொல்லிட்டு ஒரு தோம உண்டின்னு ஒண்ணு வச்சு அறநிலையத்துறை அதிகாரி செயல்படுறதா பாஜக நம்ம குற்றச்சாட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை? நிச்சயமா உண்டியில் வச்சு பண்ணும்போது எல்லாமே கணக்குல வரணும். கணக்குல வராம எந்த இது செஞ்சாலும் அது தவறானது.